உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே அதிக ஆரவாரத்தை காணோம், ஆர்ப்பாட்டங்களை காணோம். அமைதியாக நடந்தது என்கிற செய்தி நமக்கு மிக ஆறுதலாக இருக்கிறது. தமிழக மக்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் தொண்டர்களுக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அமைதியான தேர்தலை நடத்தியதற்காக, இதற்காக நாம் பொறுப்பிலே இருந்தவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மூலையிலே ஒரு சிறிய ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இலவசங்களை அள்ளித் தருவதில் தமிழக அரசியல்வாதிக்கு இணையாக நாம் யாரையுமே பார்க்க முடியவில்லை. இந்திய அளவிலே மாநில வளர்ச்சிக்கு, பொதுமக்களுக்கு, பொது தேவைகளுக்கு, பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமான அறிவிப்புகளை விட தனி மனிதர்களை எப்படி திருப்திப்படுத்தலாம், எப்படி அவருடைய உள்ளங்களை நிறைக்கலாம், அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்பது போன்ற அறிவிப்புகளை நிறைய பார்த்த பொழுது, இந்த உத்தரவாதங்கள் தனி மனித தேவைகளைத்தான் நிறைவேற்றுவதிலே அதிகமாக கவனம் செலுத்தினவே தவிர மாநிலத்தினுடைய நலனை அதிகமாக கவனத்திலே கொண்டனவா என்றால் சற்று ஏமாற்றமாக இருக்கிறது. தேர்தல் இலவசங்களை அள்ளித்தருவதிலே தமிழகத்திற்கு இந்திய அளவிலே ஒரு நல்ல பெயர் இல்லை என்பதுதான் உண்மை. முதலாக தொலைக்காட்சி வழங்குவோம், அதை வழங்குவோம், இதை வழங்குவோம் என்று தனி மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலே, அதற்கு பிறகு வந்தவர்கள் இன்னும் பல பொருள்களை வழங்குவதிலே எடுத்துக்கொண்டால், இதை நம்முடைய மாநிலத்தை பார்த்துதான் பிற மாநிலங்கள் இத்தகைய அறிவிப்புகளை எல்லாம் கொடுத்தால் மக்களுடைய ஓட்டுகளை பெறலாம் என்கிற அந்த உத்தியை கற்றுக்கொண்டார்கள். இதிலே நமக்கு பெருமையா என்றால் இதற்கு நீங்கள் தான் விடை சொல்ல வேண்டும். நம்முடைய தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு சொந்த வேலையாக போகிற பொழுதோ, அல்லது பொது வேலையாக டெல்லிக்கு அவருடைய தலைமை அலுவலகத்திற்காக போகும் பொழுதோ, வழியிலே பார்ப்பவர்களோ மற்றவர்களோ அவருடைய மாநிலத்தவர்களோ கேட்பார்கள், ஏன் இப்படி தமிழகத்திலே நடக்கிறது? கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே பொது இடங்களிலே பிடித்திருக்கிறார்களே தொகைகளை, இதெல்லாம் என்ன? இந்தியாவில் வேறு எங்குமே இல்லையே, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கேட்டபொழுது லக்கானி அவர்களுக்கு சிரிப்பதை தவிர வேறு எந்த பதிலையும் அவரால் சொல்ல முடியவில்லை என்று அவரே ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு வாய் திறக்க முடியாத அளவிலே தான் இன்றைக்கு தமிழக அரசியல் நிலைமை, இலவசங்களுடைய நிலைமை போய்கொண்டிருக்கின்றன. சரி, அரசியல்வாதிகளை பற்றிய மனக்குறைகளை எல்லாம் நாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவோம். அரசியல் ஆட்சி நிர்வாகம் தொடர்பான ஒரு ஆரோக்கியமான பார்வையை நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். தமிழக தேர்தல் ஆணையம் ஓட்டளிப்பவர்களுக்கு வழிகாட்டும் நெறியாக ஒரு இணையதளத்தை உருவாக்கி, அதிலே சென்று எலெக்ஷன் தமிழ்நாடு என்பது போன்ற ஒரு இணையதளத்தில் போய் தட்டி பார்த்தால் அதிலே நிறைய விஷயங்கள் இருந்தன. யாருக்கு என்னவெல்லாம் ஐயங்கள் ஏற்படுமோ எல்லாவற்றையும் தீர்க்கும்படியாக அந்த இணையதளம் அமைந்திருந்தது. பல வியப்புகள் அதிலே ஆச்சரியமாக காத்திருந்தன. உங்களுக்கு உரிய அந்த ஓட்டளிக்க வேண்டிய இடம் என்ன, அந்த பகுதி என்ன, அந்த எண் என்ன என்பது உட்பட அவ்வளவு விவரங்களையும் மிக அழகாக தந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட இணையதளத்தை உருவாக்கியதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டால் உண்மையிலே நமக்கு பெருமிதமாக இருக்கிறது. நாம் விரும்பும் தமிழகம் என்கிற ஒரு அமைப்பு தான், ஒரு இளைஞருடைய அமைப்பு தான் இப்படிப்பட்ட அருமையான இணைய பக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இது என்ன அரசியல் இயக்கமா? இது ஏதும் உள்நோக்கம் கொண்டதா என்றால் இல்லை. மின் பொறியாளர்கள், இளைஞர்கள், அவ்வளவு கொப்பளிக்கிற இளமை, அந்த இளைஞர் பட்டாளம் ஒன்று சேர்ந்து ஆதித்யன் என்பவருடைய தலைமையிலே இணைந்து இந்த தேர்தல் ஆணையத்திற்கு எல்லா விதத்திலும் உதவி
இணையதளத்தை அப்படி வளப்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே வியப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு அமைப்பு தோன்றுவதற்கு என்ன காரணம்? கடந்த சென்னை வெள்ளத்தின் போது இதே இளைஞர்கள் ஊரை விட்டு காலி செய்து கொண்டு போய்விட்டார்கள். ஏன்னால் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வருகிறவர்கள் தான் இங்கே மென்பொறியாளர்களாக இருப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எவ்வளவோ இளைஞர்கள் இப்படி கிளம்பி போக, ஆனால் மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் அப்படி சேவை செய்ததை இந்த இளைஞர்கள், நான் குறிப்பிட்ட நான் விரும்பும் தமிழகம் என்கிற அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் பார்க்க நேர்ந்த பொழுது சற்றே மனம் குறுகி போனார்கள். நாமும் இப்படி ஏதாவது செய்திருக்க வேண்டும், நாம் இப்படி ஊரை காலி செய்துவிட்டு வந்து விட்டோமே என்று வெள்ளத்தின் போதே அவர்கள் மீண்டும் திரும்பி வந்து தங்களால் இயன்ற பணிகளை செய்தார்கள். ஆனால் அந்த பணி அவர்களுக்கு அவ்வளவு நிறைவை தரவில்லை. எனவே வேறு ஏதாவது சேவையை நாம் பிறந்த மாநிலத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். உடனே அந்த தமிழக தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் எப்படியெல்லாம் இந்த இணையதளத்தை தமிழக தேர்தல் ஆணையத்திற்குடைய இணையதளத்தில் போய் பார்க்கிறார்கள். ஆனால் உள்ளே போய்விட்டு வெளியே வருவதற்கு, ஒரு செயலை செய்வதற்கு, ஒரு பணியை முடிப்பதற்கு, ஒரு பதிவை செய்வதற்கு, ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கு 20 to 30 நிமிடங்கள் வரை ஆகின. இப்படியானால் யாருக்கு பொறுமை இருக்கும்? எனவே இதை வேகமாக செய்ய முடியும். இப்படிப்பட்ட யோசனைகளின் மூலமாக இதை நாங்கள் உங்களுக்கு எளிமைப்படுத்தி தருகிறோம், எந்த விதமான கட்டணமும் எங்களுக்கு தேவையில்லை என்று நாம் விரும்பும் தமிழகம் என்கிற அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒரு அருமையான யோசனையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மறுநாளே லக்கானி அவர்களிடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது, வாருங்கள் என்று. உடனே போய் அவர்கள் பயிற்சி முகாம் நடத்தி பயிற்சியெல்லாம் கொடுத்து இணையதளத்தை மிகச்சில நாட்களிலேயே ஒரு அருமையான இணையதளத்தை உருவாக்கிவிட்டார்கள். அதை வைத்துத்தான் இந்த கடந்த தேர்தல் மிகச் சிறப்பாக, மிக அருமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. மிக நுணுக்கமாக உழைப்பினுடைய அடிப்படையில், இளைஞருடைய உழைப்பினுடைய அடிப்படையில், எந்த நோக்கமும் இல்லாமல் காலை தங்களுடைய பணியை முடித்துவிட்டு அதற்கு பிறகு நடுராத்திரியெல்லாம் நள்ளிரவெல்லாம் பணிபுரிந்திருக்கிறார்கள். விடிகாலை 2 மணிக்குத்தான் வீட்டிற்கே போயிருக்கிறார்கள். அப்படி பல இளைஞர்கள் ஒன்று கூடி பல நாள் உழைத்து உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கு எலெக்ஷன் தமிழ்நாடு என்று சொல்லப்படுகிற அந்த இணையதளம். இந்த அருமையான அமைப்பு இப்படிப்பட்ட இணையதளத்தை உருவாக்கியதோடு தன்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டதாக எண்ணவில்லை. இந்த இளைஞர் பட்டாளம் ஏதோ கூடினோம், பிரிந்தோம், ஹாய் சொன்னோம், பாய் சொன்னோம் என்றெல்லாம் பிரிந்து விடாமல் 14 அம்சங்களை கொண்ட உயர்ந்த நோக்கம் கொண்ட ஒரு சமுதாய அமைப்பிற்கு காரணமாக இருக்கப் போகிறார்கள் இந்த நாம் விரும்பும் தமிழகம். முதலாவதாக அவர்கள் வலியுறுத்துகிற விஷயம் ஊழலற்ற நிர்வாகம் வேண்டும் என்பது. அடுத்தது கடமை தவறாத அரசு ஊழியர்கள் என்பதை இரண்டாவதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு தனிமனித ஒழுக்கம். ஒரு தனிமனித ஒழுக்கம் எவ்வளவு அவசியமானது என்பதை இன்றைக்கு இளைஞர்கள் பேசும்பொழுது நமக்கு எவ்வளவு பெருமிதமாக இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இளைஞர் பட்டாளத்தின் மத்தியிலே வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயமாக இந்த இளைஞர் கூட்டம் நினைக்கிறது. தனிமனித ஒழுக்கம்தான் இன்றைக்கு மிக அவசியமான ஒன்று என்று. அடுத்தது வெளிப்படையான நிர்வாகம் வேண்டும் என்றவர்கள் கேட்கிறார்கள். எந்த மறைமுகமும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி அது வேண்டும் என்று இந்த அமைப்பு, அருமையான அமைப்பு கேட்கிறது. அதன் பிறகு இயற்கை விவசாயம் என்று சொல்லப்படுகிற ரசாயனங்களையும் கண்ட மருந்துகளையும் போட்டு விவசாயத்தை கொடுத்து அதன் மூலமாக உடலுக்குள்ளே கிரியைகள் புரிகிற மோசமான ஒரு நிலைமையை உருவாக்காமல் இயற்கையான விவசாயம் செய்யுங்கள் என்பதை இன்றைய இளைஞர்கள் வற்புறுத்துகிற பொழுது, வலியுறுத்துகிற பொழுது, அதை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு பிறகு இயற்கை வளம் காத்தல் என்கிற இயற்கை வளத்தை கெடுக்காத வகையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்கிற இது போன்ற அம்சங்களோடு இறுதியாக அவர்கள் துறை சார்ந்த எல்லாவற்றையும் எல்லா துறையிலும் கணினிமயமாக்குவது என்கிற உயர்ந்த நோக்கம். எனவே இது போன்ற ஒரு 14 அம்ச கோரிக்கைகளையும் 14 அம்சங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நாம் விரும்பும் தமிழகம் என்கிற இளைஞர் பட்டாளம் மிக அருமையான கணினி தளத்தை உருவாக்கின பிறகு இந்த உயர்ந்த நோக்கங்களோடு இறங்கி இருக்கிறது. ஆதித்யன் தலைமையிலே இந்த அமைப்பு வெற்றி பெற வேண்டும், இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக பரவ வேண்டும். அவர்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு அரசியல் நோக்கம் கிடையாது, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கிடையாது. வெளியில் இருந்தே வாட்ச் டாக் என்று சொல்வார்கள், கண்காணிப்பு ஒரு மனிதராக
கண்காணிப்பு இயக்கமாக, கண்காணிப்பு சமுதாயமாக நாங்கள் இருந்து இதையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று புறப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த இளைஞர் பட்டாளம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வழங்குவதாக இருக்கிறது. அரசியலாக மூச்சு கிடையாது. இளைஞர்களுக்கு இலக்கணம் வகுக்கிற விதமாக இந்த கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கை வளர்க்கிற ஒரு அற்புதமான இயக்கமாக இந்த நாம் விரும்பும் தமிழகத்தை நான் பார்க்கிறேன். இந்த நம்பிக்கைகளை வளர்க்கும் விதமாக, இதனுடைய அமைப்பை வளப்படுத்தும் விதமாக இந்த முன்னுதாரண இயக்கத்திற்கு இளைஞர் பட்டாளம் சேர்ந்தால் நம்முடைய தமிழகம் எவ்வளவு பெரிய வளத்தை நோக்கி அடையும், எவ்வளவு பெரிய உயரங்களை தொட முடியும் என்று எண்ணி பார்க்கிறேன். உண்மையிலேயே நம்பிக்கை பிறக்கிறது, புத்தொளி பிறக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.